கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைச்சலை அதிகரிக்க விவசாய நிலங்களில் எல்இடி பல்புகளை எரியவிட்டு விவசாயம் செய்வதில் விவசாயிகள் ஆர்வம். குறைந்த நாட்களில் மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை என மாவட்டம் முழுவதும் தக்காளி, பீன்ஸ், காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், வெண்டை, கத்திரி உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகள் மட்டுமின்றி ரோஜா, சாமந்தி, செண்டுமல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ராயக்கோட்டை, ஆலப்பட்டி, பூவத்தி, உப்புக்குட்டை என பல்வேறு இடங்களில் விவசாயிகள் சாமந்தி சாகுபடி முதுமையான முறையில் கையாண்டுள்ளனர். இதில் விளை நிலங்களில் 100க்கும் மேற்பட்ட எல்இடி பல்புகளை எரியவிட்டு விவசாயம் செய்வதில் விவசாயிகள் தனி ஆர்வம் காட்டியுள்ளனர். இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், விவசாயத்தில் செல்லும்படியான வருவாய் கிடைப்பது இல்லை. வேறு வேலை தெரியாத நிலை உள்ளதால் விவசாயத்தில் முழு நேரமும் ஈடுபட்டுள்ளோம். தற்போது சாமந்தி சாகுபடி செய்துள்ளோம். இந்த சாமந்தி பூக்களின் மகசூலை அதிகரிக்க விளைநிலங்களில் எல்இடி பல்புகளை எரிய வருகிறோம். இதன் மூலம் 6 மாதத்தில் அறுவடை செய்யும் நிலையில் எல்இடி பல்பு மூலம் சாகுபடி செய்யப்படுவதால் 4 மாதங்களில் அறுவடைக்கு வருவதால் விவசாயிகள் நல்ல வருவாய் கிடைப்பதோடு 2 மாதங்களும் மிச்சமாவதால் விவசாயிகளுக்கு இது ஒரு லாபம் தரும் செயலாகவும் இருக்கிறது. இந்த எல்இடி பல்புகளை எரிய விடுவதால் பூச்சி தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்படுவதோடு செடிகளும் வேகமாக வளர்ந்து மகசூலும் விரைவாக கிடைப்பதால் குறிப்பாக விரைவாக பூக்கள் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டனர்.